ஓம் சரவணபவ. தெய்வானையுடைய திருமணத்தை பார்க்கலாம் வாங்க. முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததை பார்க்கலாம் வாங்க. கந்த புராணத்தில் படிக்கிறவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்க்கணும். தெய்வானை திருமணம். இந்திரனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியின் சபையை அடைந்து அவரை வாழ்த்தி அமர்பதியில் திருமணம் அழைப்பை தெரிவித்தார்கள். அரசே, தெய்வானையின் திருமணத்தை கண்டு மகிழ சுற்றத்தோடு புறப்பட்டு வருமாறு இந்திரன் உமக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உடனே திருப்பரங்குன்றத்துக்கு புறப்படுங்கள் என்கிறார். அந்த செய்தி அரசனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. தூதுவர்களை பலவாறு புகழ்ந்தான். இந்த நற்செய்தியை கொண்டு வந்த உங்களுக்கு நான் செய்யத்தக்க உபகாரணம் என்ன இருக்கிறது? பொன் வேண்டுமா? மணிகள் வேண்டுமா? உங்களுக்கு வேண்டுவது என்ன? சொல்லுங்கள் என்று கேட்டான். அரசே, தங்கள் அன்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். தாங்கள் உடனடியாக புறப்பட்டு செல்வதே எங்களுக்கு விருப்பமானது என்று தூதுவர்கள் பணிவோடு தெரிவித்து கொண்டார்கள். எம்பெருமான் திருக்கல்யாணத்தை கண்டு களிக்க உடனே புறப்படுமாறு நகர மக்களுக்கு முரசொலித்து அறிவிக்குமாறு உத்தரவிட்டான் முசுகுந்தன். நற்செய்திகளில் எல்லா வீரர்களும் முற்சொலையை மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஏராளமான காணிக்கை பொருள்களுடன் சுற்றத்தாருடன் நகர மக்களோடும் திருப்பரங்குன்றம் புறப்பட்டான் முசுகுந்தன். யானை மீதும் குதிரை மீதும் பல்லக்கு மீதும் மக்கள் பிரயாணப்பட்டார்கள். நடக்க முடியாதவர்களை இளைஞர்கள் தோளில் சுமந்து புறப்பட்டார்கள். இறைவன் திருக்குமரனுடைய திருமணம் காட்சியை காண புறப்பட்ட மக்களின் கூன், குருடு, நொண்டி, செவிடு, ஊமை முதலியோரும் இருந்தார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை கண்டு இறைவன் திருவருள் செய்ய அவர்கள் தங்களுடைய குறைகளை நீக்க பெற்றவர்களாய் ஆனந்த கூத்தாடி கொண்டே சென்றார்கள். உலகில் பல பாகங்களில் இருந்தும் அரசர்களை பரிவார்களோடு விரைந்து வந்து சேர்ந்தார்கள். காண கிடைக்காத காட்சியை அன்றோ அவர்கள் பார்க்க போகிறார்கள். வாழ்நாளில் அத்தகைய ஒரு பாக்கியம் மீண்டும் கிட்டும் என்பது நிச்சயமல்ல. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை இழக்க விரும்பாத அவர்கள் விரைந்து வந்து சேர்ந்தார்கள். அவர்களோ விரைந்தார்கள். எம்பெருமான் திருவருள் அவர்களை விரைந்து கொண்டு வந்து சேர்ந்தது. இந்திரனும் மற்றும் முக்கியமான தேவர்களும் திருமணத்தை காண வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தங்க செய்தார். திருப்பரங்குன்றம் முழுமையும் முருகப்பெருமான் திருமண காட்சியை காண வந்தார்கள் நிறைந்திருந்தார்கள். தேவமாதர்கள் தெய்வானை அம்மையாரை அலங்கரிக்க எண்ணினார்கள். தலைக்கு நறுநீயை தடவி கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வந்த நீரில் நீராடச் செய்தார்கள். பன்னீரும் சந்தனமும் கலந்து தடவினார்கள். கூந்தலுக்கு அழகிற் புகை பூட்டி வாசனை தைலங்கள் தடவி வர வாரி பின்னி விட்டார்கள். எதிர்முகமையில் வலம்புரி மகர்பகுவாய் ஆகிய அணிகலன்களை தலையிலே சாத்தினார்கள். வாசம் மிகுந்த மலர்களை செருகினார்கள். புத்தாடை அணிவித்து காதிலே புலிமுக பணியையும் கழுத்தில் முத்து மாலையையும் கைகளிலே வளையல்களையும் தோள்களில் தோடிகளையும் அணிய செய்தார்கள். கால்களில் பாடகம், சிலம்பு, பாதாளம் முதலிய ஆபரணங்களை அணிவித்தார்கள். இந்திரன் பிரம்மனிடம் வந்து திருமணத்துக்குரிய வேலை பற்றி ஆலோசித்தான். பிரம்மனும் முகம் மலர்ந்து எம்பெருமான் திருமணம் புரிய எந்நேரமும் உரிய நேரம் என்றும் திருமணத்துக்கு வரவேண்டியவர்கள் வந்துவிட்டதால் அப்போதே தொடங்கலாம் என்று தெரிவித்தார். இந்திரன் பிரம்மனையும் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு ஆறுமுகம் பெருமானிடம் வந்தான். ஐயனே, ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. தெய்வானை கரம் பற்ற தேவரீர் திருமண மண்டபத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். சர்வ அங்கலங்கார பூஜித்தார இருந்த சரவண பெருமாள் இந்திரன் கோரிக்கையை ஏற்று திருமண மண்டபத்துக்கு புறப்பட்டார். மங்கள வாத்தியங்களும் முழங்கியது. தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். சந்திரனும் சூரியனும் குமார கடவுளுக்கு இரு பக்கங்களிலிருந்தும் வெண்கொற்ற குடைகள் பிடித்து வந்தார்கள். யமன் கையில் உருகிய வாளுடன் காவலாக வந்தான். கோழிக்கொடி அண்டம் அதிர ஆர்த்தது. மயில் முருகனை சுமந்து நடமாடிய கொண்டு வந்தது. ரம்பையர்கள் அழகிய நடனங்களை ஆடிச் சென்றனர். கந்தவர்கள் இன்னிசை பாடினார்கள். முனிவர்கள் வேதாங்கங்களால் முருகனை புகழ்ந்து துதித்தார்கள். இத்தனை வாராக கோலாகலத்துடன் முருகப்பெருமான் அகன்ற வீதியிலே வெளியே சென்று திருமண பந்தலை அடைந்தார்.
முனிபத்தினியின் மங்கள பொருள்களை ஏந்தி வந்து வரவேற்றார்கள். மக்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த ஆர்வாரம் வீண்முகடு வரை சென்று எதிரொலித்தது. இந்திராணி தேவர் மாதர்களுடன் வந்து முருகனை வணங்கி காமதேனுவை பால் கொண்டு அவனுடைய திருவடிகளை அலும்பி மலர்களால் அர்ச்சித்து ஆர்த்தி எடுத்தாள். பின்னர் பெருமான் அனைவரோடு திருமண பந்தலுக்குள் நுழைந்து திருமண மண்டபத்தை அடைந்தார். அந்த சமயம் மகனுடைய மனக்கோலத்தை கண்டு மகிழ ஈசனும் தேவியும் ரிஷப வாகனத்தில் சிவகணங்களை சூழ்ந்து வர ஆகாயத்திலே தோன்றினார்கள். இந்திரன் அளவற்ற சந்தோஷம் அடைய தவனாய் அவரை நமஸ்கரித்து தோத்திரங்களால் துதித்து வரவேற்றான். பிரம்மன், விஷ்ணு முதலானோர் இறைவன் வருகை கண்டு தங்கள் ஆசனத்திலிருந்து எழுந்து அவரை வணங்கினார்கள். முருகபெருமான் எழுந்து சென்று தந்தையையும் தாயையும் பிரசன்னம் செய்து நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசி கோரி பணிவுடன் நின்றார். ஈசன் குமரனை வாரி எடுத்து உச்சி முகந்து கொண்டாடினார். அந்த காட்சியை கண்டு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஆனந்த சக்கரத்தில் மிதந்தார்கள். சாகரத்தில் சுபவேளை நெருங்கியது. மாதவன் இந்திரனை அழைத்து மேற்கொண்டு காரியங்களை கவனிக்குமாறு சொன்னார். இந்திரன் அந்தபுரம் சென்று மனைவியுடன் மகளை அழைத்து வந்தான். தெய்வானையின் இருபுறமும் லட்சுமியும் சரஸ்வதியும் அவளை தாங்கியவாறு வந்தார்கள். தெய்வானை இறைவனிடம் இரவியையும் இருக்குமிடம் சென்று அவர்களை நமஸ்கரித்தாள். பின்னர் திருமண மண்டபத்தை அடைந்தாள். இந்திராணி புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து வந்த வாசம் மிகுந்த வேர்களோடு நீரை விட இந்திரன் சிவகுமாரனுடைய திருவடிகளை வணங்கி மலர்களால் அர்ச்சித்தாள். தூய தீபங்கள் காட்டி அவர்களுடைய திருவடிகளை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள். பின்னர் எழுந்து பெருமானுடைய திருக்கரத்திலே மகளுடைய கரத்தை பிடித்து வைத்து, எம்பெருமானே, அடியேன் இவளை தேவரிற்கு மனம் செய்து தந்தேன் என பணிவுடன் கூறினாள். சரவணப் பெருமான் திருமுகம் மலர தெய்வானையினும் கரம் பற்றி அவளை தம் அருகில் அழைத்து நிறுத்தி கொண்டார். நான்முகன் மனத்தால் திருமாங்கல்யம் ஒன்றை தோற்றுவித்து அதனை பெருமான் திருக்கரங்களில் தந்தார். சிவபாலன் அதை கரத்திலே வாங்கி வேத கோஷங்களை முழங்க தெய்வானையின் திருக்கழுத்திலே அணிவித்தார். மங்கள வாத்தியங்கள் எங்கும் முழங்கின. தேவர்கள் மலர்களை தம்பதியினர் மீது பொழிந்தார்கள். தெய்வ யானையும் சிவகுமாரனும் திருமண கோலத்தில் அமர்ந்திருந்த அற்புத காட்சியை யாவரும் கண்குளிர கண்டு மகிழ்ந்தார்கள். மேனி சிலிர்க்க அவர்களை வணங்கி துதித்தார்கள். பிரம்மன் அக்னி வளர்த்து முருகபெருமானை கொண்டு விதிப்படி சடங்குகளை செய்து முடித்தார். அம்மி மிதித்து அருந்ததி தரிசனம் செய்தால் தெய்வானை. இறைவனும் இரவியும் அவர்களை தங்கள் அருகே வர செய்து அனைத்து மடி மீது அமர்த்திய அற்புத தரிசனம் தந்தார்கள். பிறவி பயன் கிட்டியதென்று வந்திருந்தவர்கள் எல்லோரும் அந்த அற்புத கோலத்தை தரிசித்து மகிழ்ந்தார்கள். திருமண விழா முடிவுற்றது. வீரபாகு முதலான 109 பேரை வந்திருப்பவர்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாமல் கவனித்து கொண்டார்கள். ஒவ்வொருவராக வந்து முருகபெருமானை தேவியுடன் தரிசித்து விடை பெற்று சென்றார்கள். இந்த திருமண காட்சியை கண்டுகளித்து சென்ற மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்போ தெய்வானை திருமணத்தை நாம் நேரில் பார்க்காவிட்டாலும் கந்த புராணத்தில் கேட்டு மகிழ்வு அடைந்தோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முருகபெருமானை போற்றி.